ஹாய் டிசைனர்ஸ் 50 days 50 புட்டாஸ்ல இன்னைக்கு டிசைன் நம்பர் 15 பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு சம்கி புட்டா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு சென்டர்ல நான் 3mm பீடை லோட் பண்ணிக்கிறேன். ஆரம்பிக்கும் போது எப்பயும் போல ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்து ஒரு ரவுண்ட் மாதிரி ஆரம்பிக்க போறோம். அந்த ரவுண்டுக்கான டிஸ்டன்ஸ் வேணும், அதனால நான் ஒரு செயின் போடுறேன். ஒட்டி ஆரம்பிச்சோம்னா அந்த ரவுண்டு ரொம்ப ஒட்டின மாதிரி இருக்கும், பீடு தூக்கிக்கும். அதுக்காக இந்த செயின். இப்போ நான் ஒரு புட்டாவா தான் ஒரு சம்கியா தான் லோட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சம்கியை லோட் பண்றேன். இது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு செயின். இப்போ அடுத்த ஒரு சம்கியை லோட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல இதை சுத்தி இப்படி ரவுண்டா நம்ம பண்ண போறோம். அது அழகா உங்களுக்கு வந்துடும். இது மாதிரி இந்த பீடை சுத்தி சம்கியை ரவுண்டா வைக்கணும். இது அழகா ஒரு கிளிட்டரிங் எஃபெக்ட்ல இருக்கும். கண்டிப்பா இந்த புட்டா டிசைன் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த லாஸ்ட் சம்கி வைக்கும்போது எப்பயும் போல ஒரு சம்கியை லோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சம்கி இருக்குல்ல, இதை தூக்கிட்டு இந்த இடத்துல நீங்க செயின் போடணும். அப்பதான் இது கரெக்டா போய் பிளேஸ் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் சம்கியை லைட்டா லிஃப்ட் பண்ணிட்டு அந்த இதனுடைய சென்டர்ல செயின் போடணும். இப்படி நீங்க பண்ணீங்கன்னா இது அழகா ஒரு ரவுண்ட் மாதிரி கிடைச்சிரும். முடிக்கும் போது எப்பயும் போல எண்ணாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஈஸியான புட்டா டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ரிமைனிங் புட்டாஸ் டிசைனும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.